சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம சொல்லிக் கொடுத்து அவங்கள மனப்பாடம் பண்ண சொல்லணும். கத்தருக்கென்று வளர்க்கணும். அவர்களுக்கு வசனங்கள சொல்லிக் கொடுத்து, ஜெபிக்க சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். நம்ம அப்பதான் சிறு பிள்ளைகள் இடத்துல கூட ஆண்டவர் என்ன குடுக்குறாரு? பெலன் உண்டு பண்ணுகிறார். அவர்களுடைய வாயினால பெலன் உண்டு பண்ணுகிறார். யார? பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட பாலகர் வாயினால பெலன் உண்டு பண்ணுகிறார். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, இது ஒரு ஆச்சரியத்தோட சொல்றார். உங்க விரல்களாலதான், ஆண்டவருடைய விரல்களாலேயே என்ன ஸ்தாபித்தார்னா வானங்களையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அவர் பார்க்கும்போது என்ன நினைக்கிறாருன்னா, அவர் மனசுக்கு என்ன தோன்றுது அப்படின்றத சொல்றார். பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் என்மாத்திரம் என்கிறேன். இப்ப வானங்களை நம்ம நோக்கி பார்த்தோம்னா அது எவ்வளவு பறந்து விரிந்து எவ்வளவு அழகாவும் ஒரு நேர்த்தியானவும் இருக்குது. நட்சத்திரங்கள், சந்திரன், இதெல்லாம் நம்மளுக்கு அறிவுக்கு எட்டாத அளவுக்கு ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். எவ்வளவு ஒழுங்கும் கிரியுமா அவர் படைத்து வைத்திருக்கிறார். அதெல்லாம் பார்க்கும்போது சங்கீதக்காரனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. நம்ம ஒரு நல்ல அதிசயமான பொருளை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். அது போல அவருக்கும் ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் நான் பார்க்கும்போது மனுஷன் போய் மனுஷன் இவெல்லாம் என்னன்னு சொல்றது, அவ்வளோ நீங்க அந்த மனுஷனை கூட இவ்வளோ அதிகமா சந்திரனையும் சூரியனை படைத்த தேவனுக்கு